வணக்கம். உங்கள் நண்பருடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி போலீஸுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்னா அசிஸ்டன்ட் வயர்லெஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, ஏடபிள்யூஓன்னு சொல்லி. அதே மாதிரி டெலி பிரிண்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் எடுக்கக்கூடியதுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேவா, இது இயர்லி வந்து இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இயற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்போ ஓப்பனில் இருக்குது, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமிங்கான 24/9/2025 15/10/2025. ஓகேவா, ஸோ அடுத்த மாதம் அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் வந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கான ஆன்லைன் ஃபீ வந்து கட்டுறதுக்கான எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16/10/2025. ஓகேவா, ஸோ 15ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, அக்டோபர் 15. அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் இந்த ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து கட்டிக்க முடியும். யாருக்கு இதில் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து கட்டணும், யாருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ உள்ளே பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அப்படி கண்டினியூவாக பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முக்கியமானது அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா 23/10/2025. ஓகேவா, ஸோ அக்டோபர் 23லேருந்து 25/10/2025 வரைக்கும் ஒரு 2 டேஸ் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க கூடாது. அதாவது ஏன்னா இது வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணுங்கிறதா முக்கியமான, அதாவது தப்பு பண்ணாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்பொழுதே வந்து பண்ணிடுங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம். அப்படி ஏதாச்சும் 1-2 தப்பு பண்ணிட்டீங்க, ரேராக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதை வந்து பயன்படுத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதை பற்றியான டீட்டெயில்ஸும் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா, எவ்வளோ ஃபீ கட்டணும், 2 டைம் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஃபீஸ் வந்து இருக்குது. அதை பற்றி இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதையுமே வந்து பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து ஷெடியூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஹெட் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சிபிடி டைப்பில் தான் நடக்க போகுது. ஓகேவா, ஸோ இது எக்ஸாம் வந்து டென்டேட்டிவ் வந்து எப்படின்னா டிசம்பர் 2025லேருந்து ஜனவரி 2026க்குள்ள வந்து நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படிமா சொல்கிறாங்க. ஓகேவா, எஸ். ஸோ இது கண்டிப்பாக சேஞ்சும் ஆகலாம், இல்லை இதே தேதியில் எப்போங்கிறத சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த 2 மாதத்தில் வந்து ஏதோ ஒரு மாதத்தில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும், பார்க்கலாம். ஓகேவா, எப்போ எக்ஸாக்ட் டேட் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இந்த எக்ஸாம் பற்றியான அப்டேட்டுகள், அதாவது அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது, அது தவிர இந்த எக்ஸாம் ரிலேட்டான சந்தேகங்கள் அப்ளை பண்ணுறதுல இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 180-030-930-63 இந்த நம்பரை பயன்படுத்தி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கலாம். இதில் எல்லா லாங்குவேஜ் 13 லாங்குவேஜ் கிட்ட வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு எந்த ரீஜனல் லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் பேசிக்கலாம். ஓகேவா, அடுத்து இதில் முக்கியமான ஒரு விஷயம், இது என்ன மாதிரியான போஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா டெக்னிக்கல் லெவலாக இருக்கும். டெல்லி போலீஸில் வந்து வரக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறனால முதல்ல வந்து டெல்லி போலீஸ் தனியாகவே வந்து நடத்திக்கிட்டா, இப்போ எஸ்எஸ்சி மூலமாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதாக வந்து இருக்குது. ஓகேவா, எஸ். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸு, எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஸோ எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 4th அடிப்படையில் வந்து 25,500லேருந்து 81,100 வரைக்கும். இது குரூப் சி லெவல் போஸ்டிங்க்கு. வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் டிபார்ட்மெண்டலும் வர்றாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் AVW TBO அப்படிங்கிற மேல். ஓகே, ஸோ இது ஆண்களுக்கான வேகன்சி பாருங்கள். ஓப்பன் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 126 வேகன்சி, எக்கனாமிக்கு செக்ஷன் 29, ஓபிசிக்கு 76, எஸ்சிக்கு 33, எஸ்டிக்கு 21, மொத்தமாக 285. ஓகேவா, ஸோ இது ஆண்களுக்கான ஓப்பன் கோட்டா. ஓகே, ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 16 பொது பிரிவில், எக்கனாமிக் செக்ஷனில் 4, ஓபிசியில் 9, எஸ்சி கோட்டாவில் 11, எஸ்டியில் 9, மொத்தமாக 49 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும். அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கான போஸ்டிங்கில் வந்து 16 போஸ்டிங் வந்து யூஆர் இருக்கும். 4 வந்து எக்கனாமிக் செக்ஷன், 9 வந்து ஓபிசி, அடுத்து 4 எஸ்சி. ஓகே, 3 வந்து எஸ்டி, மொத்தமாக 36. ஓகே, டிபார்ட்மெண்டலுக்கு மொத்தமாக 36 போஸ்டிங். இங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 320 போஸ்டிங் வந்து இருக்குது. ஹெட் கான்ஸ்டபிள் AWO TPO அப்படிங்கிறத மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 370 போஸ்டிங் இருக்குது. இதில் வந்து பொது பிரிவுக்கு மட்டும் 188 போஸ்டிங்கும், எக்கனாமிக் செக்ஷனுக்கு 37, ஓபிசிக்கு 94, எக்ஸிக்கு வந்து 48, எஸ்டிக்கு வந்து 33. ஓகே, இது எல்லாமே சேர்த்து தான் டோட்டலாக 320 போஸ்டிங் வந்து வருது. ஸோ இதில் பொது பிரிவுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கட் ஆஃபும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளே ஃபீமேல். ஓகேவா, ஸோ இங்கே பெண்களும் வந்து போட்டி போடலாம். ஸோ பெண்களுக்குள்ள வந்து ஓப்பன் கோட்டாவில் வந்து யூஆர் 70, எக்கனாமிக் செக்ஷன் 16, ஓபிசியில் 42, எஸ்சி 21, எஸ்டி வந்து 14, டோட்டலாக 163. அதே டிபார்ட்மெண்டல் பார்த்திங்க அப்படின்னா 8, பெண்களுக்கு வந்து 8,
அது இது பொதுப்பிரிவில் 8ம் எக்கனாமிக் செக்ஷன் 2 ஓபிசி 5 எஸ்சி 2 எஸ்டி வந்து 2 டோட்டலில் 19. இதில் டோட்டலாக வந்து 182 பெண்களுக்கான வேகன்சி வந்து நான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பொதுப்பிரிவு பார்த்தீங்கன்னா 78ம் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 18 47 ஓபிசி அடுத்து 23 எஸ்சி எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 16 டோட்டலாக இது எல்லாமே சேர்த்து 182 போஸ்டிங் வந்து இருக்குது ஹெட் கான்ஸ்டபிள் ஃபீமேல். ஓகேவா? எஸ், இந்த வேகன்சி தான் கண்டிப்பாக வந்து இது இப்போதைக்கு உள்ள வேகன்சி தான். கண்டிப்பாக இது அதிகரிக்கப்படலாம்ங்கிறது தான் எதிர்பார்க்கப்படக்கூடியது. ஏன்னா ரொம்ப கம்மியான வேகன்சி. ஓகேவா? எஸ், ஏன்னா மேலே ஒரு 182 கீழே ஒரு 370 அப்படிங்கிறப்போ இது ஒரு 500 வேகன்சி கூட இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? எஸ், அடுத்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து இது எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ், அதனால் அதை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, இது வந்து இந்தியாவை சேர்ந்தவர்களாக மட்டும்தான். அடுத்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று. ஸோ இது யார் 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே உள்ளவங்க நார்மலாக அப்ளை பண்ணலாம். இதில் 1/7/2025 அடிப்படையில் வந்து இந்த ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணப்படுது. ஓகே, ஜூலை 1ஆம் தேதி அடிப்படையில் 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ள உங்களுக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இவங்களில் எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/9/1998 இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஓகே, அதுலேருந்து 1/7/2007 வந்து பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். இவங்களில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ எவ்வளோக்கு யாராருக்கு என்ன எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 5 வருஷம், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 இயர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்களுக்கு வந்து 5 வருஷம், நேஷனல் லெவலில் விளையாண்டவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதையுமே தெரிஞ்சுக்க வேணும். அடுத்து வந்து எப்படின்னா இங்கே ஹைட் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டெல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தா சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி, அதை பற்றி நம்ம மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தா சொல்லிக்கலாம். ஓகேவா? எஸ், அடுத்து அப்படி கீழே வந்துடலாம். வேறு என்ன முக்கியமான விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான வெப்சைட்டுமே வந்து இதில் இருக்குது. ஓகேவா? எஸ், SSC.NICலே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th முடிச்சிருக்கணும். ஓகேவா? 12th வந்து பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸு குரூப் எடுத்துருக்கணும், இல்லை சயின்ஸ் குரூப் எடுத்துருந்துருக்கணும். அப்படி எடுத்துருந்தா நீங்கள் ஓகே தான். ஓகே, 10th 12th முடிச்சிருக்கணும். 12th தான் ஃபைனல். அதில் பயோமேக்ஸோ அல்லது சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களை வந்து தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அடுத்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய ஐடிஐயில் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி உள்ளது முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, பாலிடெக்னிக்கில் முடிச்சிருந்தாலும் இந்த ரிலேட்டடாக ஓகே டிபிள்இ அந்த மாதிரி முடிச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்களை அப்ளை பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் அட்டைன்மெண்ட்ஸ் இது கம்ப்யூட்டர் இது நேச்சுரலான ஒரு விஷயம் தான். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இங்கிலீஷ் டெஸ்ட் வேர்டு ப்ராசஸிங் ஸ்பீடு 1000 key-to-presence 15 minutes. ஓகேலாம்? ஸோ 15 நிமிஷத்துக்குலாம் உங்களால் 1000 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அந்த வந்து டைப் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட்டும் இருக்குது. அதே மாதிரி எப்படின்னா கம்ப்யூட்டர் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணுறது, வேர்டு எக்ஸல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாமே இதில் பயன்படுத்த தெரியுமா அப்படிங்கிறதும் கேட்பாங்க போல். அதை பற்றியான விஷயத்தையும் நம்ம உள்ளே பார்க்கலாம். அடுத்து என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது, உங்களுக்கு இட ஒதுக்கீட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் SSC.SOV எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். MySSC அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் இருக்குது, அதுலேயும் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணால் எவ்வளோ தூரம் அப்ளை பண்ணியிருந்தாலும் அது வந்து மறுபடியும் அந்த டிராஃப்ட் எடுத்து நீங்களால் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்முக்கு லாஸ்ட் டேட்டு 15/10/2025. ஸோ அதனால் மறந்துடாமல் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடியே லாஸ்ட் டைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அப்புறம் இந்த இஷ்யூ இருக்கும். ஓகேவா? சர்வர் இஷ்யூ இருக்கும். உடனே டக்குன்னு ஃபோட்டோ வந்து எடுத்து அப்லோட் பண்ண முடியாது, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்க டைமில் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது ஆன்லைன் ஃபீ கட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். யார் கட்டணும் யார் கட்டக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கலாம். பொதுவாகவே ஆன்லைன் ஃபீ பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ யார் கட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். நீங்கள் எந்த கேண்டிடேட் நீங்கள் பெண்களாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் ஃபீ கட்டணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, பொதுப்பிரிவாக இருந்தாலும் சரி, பெண்கள் அப்படின்னா ஃபீஸே கிடையாது. இது தவிர வந்து எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட் வந்து ஷெட்யூல் ட்ரைப், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்க எல்லாருமே வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபீ இல்லை. ஓகே, ஸோ இலவசமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க தவிர வந்து யூஆர், ஓகே, ஸோ அதே மாதிரி ஓபிசி, ஓகே, ஸோ அதே மாதிரி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இதில் உள்ள மேல் கேண்டிடேட் இருக்காங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீஸ் கட்டியே ஆகணும். அது எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா வந்து கட்டி ஆகணும். ஓகே, ஸோ இந்த ஃபீ வந்து நீங்கள் யூபிஐ மூலமாக கட்டலாம், நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இது மூலம் எந்த கார்டு மூலமாக வந்து கட்டிக்கலாம். அடுத்து இந்த ஆன்லைன் ஃபீ கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/10/2025. ஸோ அதனால் அதுக்குள்ளே கட்டி பிடிச்சிருங்க. 15ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணி ஆகணும்.
ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து தான் கொடுக்குறாங்க. இந்த ஆன்லைன் ஃபீ மட்டும் கட்டுறதுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த இதில் ஃபீஸ் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த விண்டோ ஆஃப் தி கரெக்ஷன் டைம் அந்த டைம் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் காசு கட்டிக்கலாம். அது கட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் கட்டணும். நான் சொன்ன மாதிரி 23/10/2025 ஓப்பன் ஆகி 25/10/2025க்குள்ள வந்து 2 நாளைக்கு வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து கரெக்ஷன் இது ஃபீ கட்டாதவங்கள முடியாத சூழ்நிலை இருந்து அப்புறமா கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை தான் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் இந்த கரெக்ஷன் விண்டோவை. எப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 200 வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் ஃபஸ்ட் 200 கட்டி அந்த ஃபார்மில் வந்து என்னென்ன மாற்றணும் மாற்றி முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எதுவும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பண்ணுறதுக்கு 500 கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைம் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 700 மேலே வந்து உங்களுக்கு செலவு வருது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் 100 கட்டியோ அல்லது ஃப்ரீயாக பண்ணும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூபிஐ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக வந்து உங்களால் பே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியர்பையாக உள்ள நிறையா சென்டர்லாம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருச்சி, கோவை, சென்னை, அதே மாதிரி வந்து மதுரை இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, சேலம் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? எஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாமுங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஃபேஸ்ட் எக்ஸாமுங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி மூலமாக நடத்தப்படக்கூடியது. இது 100 மார்க்ஸ்க்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து டெல்லி போலீஸ் நடத்தும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் மட்டும்தான் வந்து எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எஸ்எஸ்சி வந்து எக்ஸாம் மட்டும்தான் கம்ப்யூட்டர் ஃபேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸை மட்டும்தான் எஸ்எஸ்சி வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இந்த ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ், அதாவது உங்களுக்கு பாடி செக்கப்பு, அதே மாதிரி ரன்னிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஃபிசிக்கல் எல்லாத்தையுமே வந்து டெல்லி போலீஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதில் குவாலிஃபை ஆகணும். ஓகே. அதுக்கு மார்க்லாம் கிடையாது. அது எல்லாத்துலேயும் வந்து வெறுமனே நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனால் மட்டும் போதும். அடுத்து வந்து ட்ரேடு டெஸ்ட்னு சொல்லப்படக்கூடியது. ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெல்லி போலீஸ் தான் அதையும் நடத்துகிறாங்க. அதுக்கும் குவாலிஃபை ஆனால் போதும், மார்க்ஸ் கிடையாது. அடுத்து டெஸ்ட் ஆஃப் ஒவ்வொரு ஸ்டேஜஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து எக்ஸாம் நடத்தி முடிக்கிறீங்க. அதுலேருந்து ஃபில்டர் ஆகலவங்க வந்து இந்த ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு அதுக்கு வந்து வருவீங்க. இதிலேருந்து ஃபில்டர் ஆகலவங்க வந்து ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வருவாங்க. டெல்லி போலீஸால் நடத்தப்பட்டிருக்க ட்ரேட் டெஸ்ட்டுக்கு. அதுலேயுமே வந்து குவாலிஃபை ஆனால் போதும், நீங்கள் மார்க் எதுவும் எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு செலக்ட் ஆனால் போதும். அடுத்து வந்து அந்த ட்ரேட் டெஸ்ட்லேருந்து பியூரிஃபை ஆகிறவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கிலீஷ் டைப்பிங் சொன்னால ஆல்ரெடி 1000 வேர்ட்ஸ் வந்து 15 நிமிஷத்தில் வந்து டைப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னோம்ல அது. அதே மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது எம்எஸ் ஆஃபீஸை பற்றி, வேர்டு, எக்ஸல் அதை பற்றி கேட்பாங்க. அதே மாதிரி சின்ன டெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இதெல்லாமே வந்து ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் போதும். ஒன்லி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுக்கு மட்டும் தான் மார்க்கு. மற்ற எல்லாமே வந்து ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதும். ஓகேவா? எஸ். அதே மாதிரி வந்து அடுத்து இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எவ்வளோ டைமிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 90 நிமிஷம் தர்றாங்க. கிட்டத்தட்ட 1.5 hours வந்து தர்றாங்க. ஸோ அதனால் இது தாராளமான டைம். ஓகேவா? 100 கொஸ்டின்ஸுக்கு. ஸோ பொதுவாகவே எஸ்எஸ்சியை பொறுத்த நடத்தக்கூடிய தேர்வுகள் பார்த்திங்க அப்படின்னா 1 hour தான் அதிகமாக கொடுப்பாங்க. பட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு 1.5 hours கொடுக்குறாங்க. இதில் நெகட்டிவ் மார்க் பார்த்திங்க அப்படின்னா 0.25. ஓகேவா? 1.4. ஓகே. இந்த ரேஷியோவில் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொஸ்டின்ஸ் வந்து முக்கியமான ஒன்று. ஓகே. ஸோ எந்த லாங்குவேஜில் இருக்கும்? ஏன்னா ரீசெண்டாக நிறைய எக்ஸாமினேஷன்ஸில் எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸில் ரீஜனல் லாங்குவேஜஸை ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஒன்லியில் மட்டும்தான் இந்த எக்ஸாம் டெல்லி போலீஸால் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத முடியும். ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான். ஸோ அப்போது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தி கொடுத்துருவாங்க அப்ளை பண்ணும்பொழுது. ஹிந்தி தெரியாதவங்க மற்றவங்க எல்லாருமே தான் இங்கிலீஷை தான் கொடுக்கணும். ஸோ அப்போ தமிழ்நாடு பீப்புள்ஸ் அண்ட் கேரளா, ஆந்திரா பாய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷை கொடுத்துட்டா தான் பெஸ்ட்டு. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க் தான் 100 மார்க். ஓகேவா? எஸ். ஸோ எத்தனை பார்ட் ஏ பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், இதில் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க் தான் 20. ஓகேவா? அடுத்து பார்ட் பி பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஸோ சயின்ஸ் மட்டும் தனியாக கேட்குறாங்க. இதில் 25 கொஸ்டின் சயின்ஸ் வரும். ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க் தான் 25. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் சி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். இதில் 25 கொஸ்டின்ஸ் வருது. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க் தான் 25. அடுத்து பார்ட் டி ரீசனிங். இதில் 20 கொஸ்டின்ஸ் வருது. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க் தான் 20. பார்ட் இ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு, எக்ஸல், வேர்டு, இதை பற்றி எழுது. 10 கொஸ்டின்ஸ் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான் 10. டோட்டலாக வந்துன்னா 90 நிமிஷம் 1.5 hours. ஓகே. அப்போது இது வந்து 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் வந்து நடைபெற போகுது. ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன லெவல், ஸ்டாண்டர்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 12th லெவலான ஸ்டாண்டர்டில் தான் அப்புறம் கொஸ்டின்ஸ் இருக்கும். எஸ். ஏன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் 12th தானே. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. வேறு என்ன இருக்கா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் கீ உங்களுக்கு தேவை. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெப்சைட் கமிஷன்ஸ் கண்டக்ட் கேண்டிடேட் த்ரூ ஆன்சர் கீ அண்ட் சப்மிட்
only if any time limit commissions payment 50 per questions. அதாவது நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குது? ஸோ உங்களை வந்து ரொம்ப உன்னிப்பாக சிசிடிவி ஃபுட்டேஜ் கவரேஜோட வந்து கண்காணிப்பாங்க எக்ஸாம் ஹாலில் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்தா ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து இண்டிகேட் சிலபஸ் கம்ப்யூட்டர் ஃபேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் உள்ள அப்படியே சிலபஸ் தான். ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அது அப்படியே உள்ளதான் வரக்கூடியது. அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படியே வரக்கூடியது. மேத்தமெட்டிக்ஸு, ரீசனிங்கு நார்மலாக உள்ள எஸ்எஸ்சி தான். கம்ப்யூட்டருமே வந்து எஸ்எஸ்சியில் நம்ம சிஹெச்எஸ்சில் கேட்கக்கூடிய எல்லா டாபிக் கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பார்த்தாவே ஈஸியாக அட்டன் பண்ணி முடியும். ஓகேவா? எஸ். ஏன்னா எஸ்எஸ்சி நடத்தக்கூடியதுங்கிறது அவங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? எஸ். அதனால் ப்ரீவியஸ் இயர் பார்த்தாவே என்ன நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கிளாஸஸ் மிக விரைவில் நான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம் சிபிடி எக்ஸாம் வந்து எப்படி நடக்குன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இது குவாலிஃபை ஆனால் மட்டும் போதும், மார்க்ஸ் இல்லை. மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து என்னென்ன மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தா 7 நிமிஷத்துக்குலாம் 1600 மீட்டர் ஓடணும். ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபஸ்ட்டு ரேஸ் தான் இருக்கும். ஓகேவா? இதில் குவாலிஃபை ஆகிறவங்க தான் லாங் ஜம்ப்புக்கும் ஹை ஜம்ப்புக்கும் வந்து அனுப்புவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதான் கீழே சொல்லியிருக்காங்க இந்த நோட்டில் அப்படிங்கிறதுல. அடுத்து இப்போ 7 நிமிஷத்தில் வந்து பார்த்தா நீங்கள் 1600 மீட்டர் 30 வயசுக்குள்ள உள்ளவங்க. லாங் ஜம்ப் வந்து 12.5 ஃபீட் வந்து ஓகே 12 அடி தாண்டணும். ஹை ஜம்ப் வந்து 3 ஓகே ஃபீட்டு தாண்டணும். எவ்வளோ 30 to 40 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு 8 நிமிஷம் 1600 மீட்டருக்கு. லாங் ஜம்ப் வந்து 18 அடியும், ஹை ஜம்ப் வந்து 3.5 ஃபீட் வந்து நீங்கள் தான் 3.5 ஃபீட். ஓகே. எஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 40 இயர்ஸ். ஓகே. அப்போது 40 வயசுக்கு வரைக்கும் உள்ளவங்க 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் 9 நிமிஷம் வந்து 1600 மீட்டர் ஓடணும். 10 ஃபீட் வந்து லாங் ஜம்ப் தாண்டணும். 3 ஃபீட் வந்து ஹை ஜம்ப் தாண்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரேஸ் தான். ஓகே. ஸோ நீங்கள் ரன்னிங் ஃபஸ்ட்டு இதில் ஓடி எலிஜிபிள் ஆனால் தான் மற்ற இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. இதில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரன்னிங்க்கு நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? எஸ். அதே மாதிரி தான் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்குமே அதே மேட்டர் தான். 30 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு 5 நிமிஷம் 800 மீட்டர் வந்து நீங்கள் ஓடணும். லாங் ஜம்ப் 9 அடியும், ஹை ஜம்ப் 3 அடியும். ஓகே. எவ்வளோ 30 to 40 வயசுல உள்ள பெண்கள் அப்படின்னா நீங்கள் 800 மீட்டரை 6 நிமிஷத்தில் ஓடணும். 8 ஃபீட் லாங் ஜம்மும் 2.5 ஃபீட் வந்து ஹை ஜம்ப் வந்து ஓடணும். அதே 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 70 ஓகேவா 7 நிமிஷத்துக்குள்ளே 800 மீட்டரை நீங்கள் ஓடணும். 7 அடி வந்து லாங் ஜம்ப் தாண்டணும். 2.25 அடி வந்து ஹை ஜம்ப் தாண்டுற மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஆண்கள் பெண்களுக்கான இதுதான். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரேஸில் 800 மீட்டர் ஓடினா தான் வந்து மற்ற இதெல்லாம் வந்து ஈவெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதனால் அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிறேங்க. டெலிவரி ஆனவங்க வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து அதான் வந்து அந்த மாதிரியான இதில் பார்ட்டிசிபேட் ஆகணும். ஓகே. அது முக்கியமான ஒன்று. ஏன்னா ஹெல்த்து முக்கியமான ஒன்று. அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்னு சொல்லப்படக்கூடியது. இது ஆண்களுக்கானது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா? இது நார்மலாக உள்ளது. ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேவா? யாருக்குன்னா 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா சாரி இதில் ரிலாக்ஸேஷன் கிடையாது, நம்ம சைடு உள்ளவங்களுக்கு. ஓகேவா? அடுத்து வந்து ஜஸ்ட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 81 சென்டிமீட்டர், அதாவது விரியாத நிலையில், விரிந்த நிலையில் 85 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அப்படி வந்து ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஹைட்டு 157 சென்டிமீட்டருக்கு, 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸபிள். இந்த இங்கே உள்ளவங்களுக்கு இது வராது நமக்கு. ஓகே. எஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்துடு டெய்லி போலீஸ் ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்களோட உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது 5 சென்டிமீட்டர். அதே தான் மேலே ஆண்களுக்குமே. உங்கள் அப்பா அம்மாவோ வந்து டெல்லி போலீஸில் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தவங்களோ, ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களோ அல்லது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது 5 சென்டிமீட்டர்ஸ் இந்த ஹைட்டில் மட்டும். இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இருக்குல்ல, கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் இல்லாமல் 6/6 இருக்குன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி கண்ணை வந்து ரொம்ப தெளிவாக அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. ஏன்னா அது முக்கியமான ஒன்று. கலர் பிளைண்ட்னஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? டோட்டலாக வந்து சவுண்டு இப்போ எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து எப்படி செக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான அளவில் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று தான். ஓகே. வேறு எதுவும் இல்லைல்ல. அப்படியே வந்து இன்னொரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்களா, ட்ரேட் டெஸ்ட்டுன்னு. இதுவுமே குவாலிஃபை ஆனதான். இது 3 முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ட்ரேட் டெஸ்ட்டு நடக்கும். ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ரீடிங் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகே. ஸோ ட்ரேட் டெஸ்ட்டில் ரீடிங் டிடெக்ஷன். ஓகே. ரீட் பண்ண தெரியுதா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 50% மேலே வந்து தப்பு பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிக்டேட் பண்ணுவாங்க. அடுத்து வேறு என்ன அப்படின்னா இங்கிலீஷ் வேர்டு ப்ரெசனிங் டைம், அதாவது நான் சொன்னல அந்த 1000 வேர்ட்ஸ் வந்து 15 நிமிஷத்துக்குள்ள கூட நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று.
அதே மாதிரி 200 வேர்ட்ஸ் பர் 15 மினிட்ஸ். அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட் ப்ளஸ் ஸ்பீடு டெஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ஓகே, டைப்பிங் வந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் எம்எஸ் வேர்டு பற்றி வந்து உங்கள்கிட்ட அதாவது அண்டர்லைன் பண்ணுறது, இந்த மாதிரி எம்எஸ் வேர்டு பற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து டெஸ்ட் நடக்கும். அடுத்து வந்து எம்எஸ் பவர் பாயிண்ட் பற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து டெஸ்ட் நடக்குது. அதேமாதிரி எம்எஸ் எக்ஸல் வச்சு வந்து ஒரு 5 நிமிஷம் டெஸ்ட்டு நடக்குது. இதெல்லாமே வந்து இதில் உள்ள கொடுத்துருக்க வச்ச டைப் தான். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒன்று. எக்ஸாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணால் கூட கண்டிப்பாக தான் உங்களால் இதை கற்றுக்க முடியும். ஓகேவா, ஸோ இதில் தப்பு பண்ணிங்க அப்படின்னா 1/2 மார்க்ஸ் ஈச் வந்துன்னா எவ்ரி இதுக்கு வந்துன்னா எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ வேறு எதுவும் மேட்டர் கிடையாது. இதில் முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தான். இதை பற்றி வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு வந்து கால் லெட்டர் எல்லாமே வந்து மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் வேறு எதுவும் ஃபேக்கான விஷயத்தை நம்பி ஏமாற வேணாம் அப்படிங்கிறது முக்கியமானதை சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ கைஸ்.